பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முருகனை வேண்டிட்டு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒரு ஒரு உயிரும் சந்தோஷமாக அன்போடு வாழணும். காசு பண்ணணும் அப்புறம்தான். அன்போடு நல்ல மனநிறைவோடு வாழணும் அப்படின்னு முருகனை வேண்டிட்டு நம்ம இன்றைக்கி கார்டு ரீடிங்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பெருசாக நான் எதுவும் யோசித்து வைக்கல. பட் ஒரே ஒரு பிளான் மட்டும் பண்ணியிருக்கேன். என்னென்னா எப்போவுமே நம்ம ஆப்போசிட் ஜெண்டரோட ரீடிங்கையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி நினைக்கிறாங்கன்ட்டு. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஃபஸ்ட்டு எடுக்க போகிற 10 கார்டு எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எடுக்க போகிற 3 கார்டு உங்களை பற்றினது. நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த கார்டு சொல்லும் போதே உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா ஆமாம் அப்படின்றத அக்னாலஜ் பண்ணுங்கள். நான் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னா அக்னாலஜ் பண்ணுங்கள். அடுத்து எடுக்க போகிற 3 கார்டு, 10 கார்டில் 3 கார்டு உங்களோட எனர்ஜி, ஃபஸ்ட்டு எனர்ஜி. அடுத்த 3 கார்டு உங்களோட பர்சனோடது. அடுத்த 3 கார்டு உங்கள் 2 பேருக்குமானது. கம்பைண்டாக ஒரு 3 கார்டு எடுக்க போகிறோம். 4வதாக பிரபஞ்சம் உங்களுக்கு, பிரபஞ்சமோ முருகரோ அருள்வாக்கு அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, பிரபஞ்சம் உங்களுக்கான மெசேஜ் என்ன சொல்லுது, இல்லை முருகர் என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ முருகரை வேண்டிட்டு இன்றைக்கி வர்ற மெசேஜ் முருகனோட அருள்வாக்காக எடுத்துக்கோங்க. ஓகே, உங்களோட ஸ்பிரிட் மெசேஜ், முருகனோட அருள்வாக்கு எதுவாக வேணால் எடுத்துக்கலாம். ரீடிங்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச குயிக்காக ஸ்பிரிட் மெசேஜ் பார்த்துடலாம். ஓகே, ரொம்ப லென்த்தியாக போகலை, ட்ரஸ்ட் மீ. ஓகே, டக்குன்னு வந்துருச்சு. ஸோ வந்திருக்கிற கார்டு காமிச்சிடுறேன். நான் குயிக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த கார்டு இந்த சூழ்நிலையில் ரொம்ப பாசிட்டிவ் கார்டு. எப்படி சொல்கிறேன்னா, இந்த கார்டில் என்ன சொல்லுது, யூ ஆர் லீவிங் யுவர் வேர்ல்டு வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டாக உங்களோட ஓல்டு வேர்ஷன்னா நீங்கள் இப்போ ஏற்கனவே இந்த வீடியோ பார்க்குற பல பேர் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. உங்களோட கணவனோ மனைவியோ உங்களோட பேசாமல் இருக்காங்க, உங்கள் லவ்வரோ. ஓகேவா? ஸோ அதில் ஒரு வெறுமை பார்ப்பீங்க, அதில் ஒரு கோபம், அந்த வெறுமையினால் ஒரு கோபம், நிதானம் இல்லாமல் ஒரு மாதிரி படபடன்னு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க. அந்த வேர்ஷன் உங்களுக்கு தேவையே இல்லை. வாழ்க்கைக்கு அது தேவையில்லாத ஒரு வேர்ஷன். கரெக்டாக? அதை நீங்கள் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு எது தேவையோ அந்த வெர்ஷனில் மாறிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது உங்களோட எம்ப்ரெஸ் எனர்ஜிலேயோ இல்லை ரொம்ப காமாக அமைதியாக ரொம்ப நம்பிக்கையான ஒரு வெர்ஷனாக மாறியிருக்கீங்க. இஃப் யூ ஆர் நோட்டிசிங் த சேஞ்சஸ் வித்தின் யுவர் செல்ஃப், இட் இஸ் பிகாஸ் யூ ஆர் லீவிங் தி வேர்ல்டு வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். எதுக்காக நீங்கள் லீவ் பண்ணுறீங்க அப்படின்னா, யூ ஆர் ஷட்டிங் டவுன் தி அன்னெசரி லேயர்ஸ். கண்டிப்பாக தேவையில்லாததெல்லாம் தூக்கி போடுறீங்க. ஓல்டு சைக்கிள்ஸ் ஆர் எண்டிங். இப்போ ஒரு சிலர் ரொம்ப மனவேதனையில் இருக்கீங்க, இல்லை பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் முடிய போகுதுன்னு சொல்லுது. இது ஒரு ஸ்பிரிட் கைடு. இல்லைன்னா இந்த முருகன் முன்னாடி வச்சு தான் ரீட் பண்ணுறேன். இது முருகனோட அருள்வாக்காக கூட எடுத்துக்கோங்க. ஓல்டு சைக்கிள் ஆர் எண்டிங். சீக்கிரமே உங்களுக்கு அது முடிய போகுது. நியூ பிகினிங் ஆர் ஆன் தி ஹொரைசான். உங்களுக்கு பிரபஞ்சம் அதை நியூ பிகினிங்கை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. பிகாஸ் you deserve this new chapter. ஓகே, இப்போ எல்லாருமே இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. எஸ்ன்னு போட்டே பண்ணுங்க. எஸ், ஐ டிசர்வ் திஸ் நியூ சாப்டர். ஓகே, எப்படி கிளைம் பண்ணுறீங்க? மெசேஜ் போடுங்க கமெண்ட்ஸில். எஸ், ஐ டிசர்வ் திஸ் நியூ சாப்டர் போடுங்க. இது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இது ஒரு முருகன் அருள்வாக்கு தான். ஸோ யாரெல்லாம் இதில் ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்குது, யாரெல்லாம் உங்களோட கவலை, வெறுமை எல்லாத்தையும் தூக்கி போடுறீங்களோ, லீவிங் ஓல்டு வேர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப், அதை தூக்கி போடுறீங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே நியூ சாப்டர் இருக்குது. இது மோர் தென் கார்டு ரீடிங். இதெல்லாம் மீறி நான் இங்கே இந்த வியூவர்ஸ்க்கு டார்கெட் பண்ணுறது என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணுறது தான். ஓகேவா? அதுதான் என்னோட மெயின் இன்டென்ஷன். இதில் ஒரு 10 பேருக்கு பாசிட்டிவாக நீங்கள் ஃபீல் ஆனீங்கன்னா கூட எனக்கு அது முருகன் எனக்கு கொடுத்த வேலையில் ஏதோ ஒரு புண்ணியம், லேசாக புண்ணியத்தை சேர்த்துக்கிறேன்னு நான் நினச்சிப்பேன். ஓகேவா? ஸோ பி பாசிட்டிவ். இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி, வீடியோவோட பிகினிங்கில் சொன்ன மாதிரி, உங்களுக்கு ஒரு 3 கார்டு எடுக்க போகிறோம். உங்கள் பர்சனுக்கு 3 கார்டு, அதுக்கப்புறம் 2 பேர் எனர்ஜிக்கும் சேர்த்த மாதிரி ஒரு 3 கார்டு. ஒன்று பிரபஞ்சத்தோட கைடன்ஸ், முருகனோ இல்லை பிரபஞ்சமோ உங்கள் ஸ்பிரிட் கைடோ உங்களுக்கு கொடுக்க போகிற கைடன்ஸ் தான் லாஸ்ட் கார்டு. 1 2 லாஸ்ட்லேருந்து எடுத்துக்கலாம். 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? ஸோ இந்த 10 கார்டையும் பார்த்துடலாம். முருகா முருகா முருகா, பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தெளிவை கொடு முருகா. சரி, ரீடிங்குள்ளே குயிக்காக போயிடலாம். என்னங்க எல்லா கார்டுமே ரிவர்ஸில் வந்திருக்கு.
ஒரே ஒரு கார்டு கிங் ஆஃப் வான்ஸ் மட்டும்தான் அப்ரைட் நேராக வந்திருக்கு, வேறு எல்லாமே ரிவர்ஸ். ஓகே, நான் கார்டை தலையில் பிடிச்சி பரட்டி சஃபிள் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் அதுதான் உங்களோட எனர்ஜினா பிரபஞ்சம் அதை செய்யாது, எந்த வேலையும் செய்யாது. ஓகேவா? ஸோ ஒன்று மட்டும்தான் நேராக வந்திருக்கு, வேறு எல்லாமே ரிவர்ஸில் வந்திருக்கு. இந்த மாதிரி எனக்கு கார்ட் சஃபிள் இது வரைக்கும் வந்ததே இல்லை. சரி வாங்க என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 3 கார்டு உங்களுக்கான கார்டு வந்து 8 ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ், 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸ், 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ். ஓகே, ஸோ 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து உங்களை ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கீங்க. மனசு உடஞ்சி போனதுலேருந்து நீங்கள், ஏன்னா இந்த ரீடிங்கில் ஒன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படியே எடுத்துக்கக்கூடாது. அந்த டைமில் எனக்கு எனர்ஜி கனெக்ட் ஆகிறது தான் உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்லுது. ஓகே, ஸோ 8 ஆஃப் கப்ஸ் நிறைய லவ் இருக்குது, ஆனால் உங்களை வந்து தலையில் இருக்கிறதுனால அதனால உங்களுக்கு உங்களோட லவ்னால மன உளைச்சல் வந்திருக்கு. அதுலேருந்து அந்த மன உளைச்சல்லேருந்து நீங்கள் வந்து விலகி போக ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் ரிவர்ஸில் வந்திருக்கிறதுனால உங்களால் முடியல. ஓகே, ஸோ அந்த சூழ்நிலையில் தான் இருக்கீங்க. ரொம்ப மன உளைச்சலில் நீங்கள் இருக்கீங்க. அதாவது மன உளைச்சல்ன்றதை மீறி அதை தாண்டி வர்றதுக்கு ரொம்ப தடுமாறிட்டு இருக்கீங்களா இல்லை இருந்தீங்களா அப்படின்றத நம்ம போக போக பார்க்கலாம். ஓகே, ஸோ மன உளைச்சலோடு அதிலிருந்து தாண்டி வர முடியல, அதுதான் அந்த கார்டு சொல்லுது. ஓகே ஓகே ஸோ 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கொட்டி கிடக்கு. நிறைய நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இன்வெஸ்ட்னால் என்ன, லவ்வில் என்ன இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க? உங்களோட டைம், எனர்ஜி, உங்களோட லவ் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ரிட்டன் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க. ஆனால் கிடைக்கல. அப்போது இப்போ கனெக்ட் ஆகுதா இந்த எனர்ஜி? இந்த நீங்கள் போட்ட டைமோ எனர்ஜியோ இல்லை லவ்வோ அதனோட ரிட்டன் கிடைக்கலன்னா கண்டிப்பாக இப்படி தானே இருக்கும். கரெக்டாக ரிவர்ஸ் அதை தாண்டி நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க, மன உளைச்சல்லேருந்து போக முடியல. ஓகே, ஸோ அடுத்த ரிவர்ஸ் கார்டு வந்து 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரொம்ப உடஞ்சி போயிட்டேங்க. அது வந்து இப்போது ரிவர்ஸில் வந்திருக்குது. உடஞ்சி போனது ரிவர்ஸில் வந்ததுனால இதை எப்படி எடுத்துக்கலான்னா, ஓகே, ஸோ இதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஓல்டு வேர்ஷனை வந்து தூக்கி போட ஆரம்பிச்சிட்டிங்க. இது எத்தனை பேர் கிளைம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்பிரிட் மெசேஜ் பார்த்தோம்ல, அதுக்கு ஈக்குவலாக தான் வந்திருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ கவலையாக இருக்கீங்க, அதை நீங்கள் தாண்டி போக முடியல. இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அதில் எதுவுமே ரிட்டர்ன் கிடைக்கல. இன்வெஸ்ட்னால் மணி இல்லைங்க, லவ், எனர்ஜி, டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, கிடைக்கல. அதனால் ஒரு கவலையில் இருக்கீங்க. இந்த கவலையை விட்டு நீங்கள் வெளியில் வர இப்போ ட்ரை பண்ணுறீங்க. ரிவர்ஸில் வந்ததுனால வெளியில் வர ட்ரை பண்ணுறீங்க. இந்த ரிவர்சல் கார்டு வந்து எனக்கு பாசிட்டிவ் கார்டு. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, உங்களோட கரண்ட் எனர்ஜி நீங்கள் வெளியில் வர ட்ரை பண்ணுறீங்க. சூப்பருங்க. ஓகே, ஓல்டு வெர்ஷனை எத்தனை பேர் தூக்கி போடுறீங்களோ அவங்களுக்குலாம் நல்ல நியூ சாப்டர் இருக்குது, உங்கள் ஸ்பிரிட் மெசேஜ் சொன்ன மாதிரி. ஸோ உங்களோட பர்சனுமே கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ரிவர்ஸில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் பர்சனோட எனர்ஜி வந்தது குயின் ஆஃப் வான்ஸ். ஸோ இது குயின் மட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் குயினாக இருந்தால் கிங் ஆஃப் வான்ஸாக கூட எடுத்துக்கலாம் இதை. ஓகே, 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் சன், இது மூணுமே ரிவர்சலில் வந்திருக்கு. ஸோ குயின் எனர்ஜி ஆர் கிங் எனர்ஜி, கிங் ஆஃப் வான்ஸில் இருக்கிறவங்க அவங்களுமே மனசு உடஞ்சி போய் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்குது. ஏன்னா கிங் குயினோட எனர்ஜி இல்லை, 2 பேருமே ரொம்பவே உங்களோட ஆப்போசிட் ஜெண்டர், ஐ மீன் அவங்களோட எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்குது. தலைகீழ வந்திருக்குல்ல, தலைகீழ வந்து அவங்க என்ன செய்கிறதுனே தெரியாமல் அவங்களோட எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த கார்டு 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரொம்ப அடி வாங்கியிருக்காங்கங்க. ஸோ தேர்ட் பர்சனாக இருக்கட்டும், இல்லை இன்ஃப்ளூயன்சர் யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையினால தான் உங்களை விட்டு போயிருந்துருக்காங்கன்னு நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். நிறைய இப்போ அடிப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரிவர்ஸில் வந்ததுனால அடிபட்டு அப்படியே இருக்காங்களா அப்படின்னா, அடிபட்டிருக்காங்க, ஆனால் அதை விட்டு வெளியில் வந்திருக்காங்க. ஓகேவா, ரிவர்ஸில் வந்திருக்கு. அதை விட்டு எந்திரிச்சு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து சன் கார்டு. எந்திரிச்சு வர ட்ரை பண்ணுறாங்க, பட் இப்படி வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்னு அர்த்தம். பட் இப்படி வந்திருக்குது. ஸோ இன்னுமே மனசு உடஞ்சி போய் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல், திக்கு தெரியாமல், திசை தெரியாமல் சுருண்டு போயிருக்காங்க. ஓகேவா, இது தனித்தனியான எனர்ஜி. இப்போ உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து என்ன எனர்ஜி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அதுவுமே பாருங்கள், எல்லாம் ரிவர்ஸ்லேயே கொடுங்க, பாசிட்டிவாக இருங்கங்க. ஓகே, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸ், நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ்,
இதுதான் ரொம்ப பாசிட்டிவ் கார்டு. கிங் ஆஃப் வாண்ட்ஸ் நேராக வந்திருக்கு. கிங் ஆஃப் வாண்ட்ஸ் ஆர் குயின் ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 3 கார்டு உங்கள் 2 பேருக்கான சேர்த்து எனர்ஜி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? தான் ரிவர்ஸில் வந்தாலும் இது வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் கார்டாக தான் இருக்குது. ஸோ கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸ், கிங் ஆஃப் பென்டக்கிள் ரிவர்ஸ் அப்படின்றது இந்த எனர்ஜி வந்து உங்கள் 2 பேருக்குள்ளே வந்து 2 பேரையுமே, இப்போ நீங்கள் அவங்கள நினச்சாலோ அவங்க உங்களை நினச்சாலோ சேஃபாக ஃபீல் பண்ணலை. இப்போ போய் நம்ம பேசலாமா அப்படின்னா ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. ஏதோ உங்கள் 2 பேருக்கு இடையில அவங்கள மட்டும்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன், உங்களையும் சேர்த்து தான் நான் குறை சொல்வேன். ஓகேவா? நீங்கள் தப்பை திருத்திக்கோங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு சேஃபாக ஃபீலிங்ஸு கொடுக்கல. ஓகேவா? ஏதோ ஒன்று வந்து ஏன் ஃபீலிங்ஸை கொடுக்கலன்னு அடுத்த கார்டுலேயே சொல்லுது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 2 பேருக்குள்ளேயும் ஈகோ இருக்குது, மனசு வருத்தங்கள் இருக்குது. அதுதான் நான் 2 பேர், இது ஒரு ஆளோட எனர்ஜி இல்லை. நம்ம வந்து இது வரைக்கும் உள்ள வீடியோலலாம் தனித்தனியாக எனர்ஜி பார்த்தோம். இது 2 பேருக்கான எனர்ஜி. 2 பேர் மேலேயுமே தப்பு இருக்குது. ஓகே? ஸோ குடும்பம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு வந்தால் யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுக்கணும். 2 பேருமே விட்டு கொடுக்கல அப்படிங்கும்போது அது வந்து 2 பேருக்கான எனர்ஜி தான். 2 பேருமே தப்பு பண்ணுறீங்க. 2 பேருக்குள்ளே ஈகோ இருக்குது. 2 பேரும் பாதுகாப்பாக ஃபீல் பண்ணலை. ஓகேவா? இது நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு இதில் பார்த்தோம் தெரியுமா? கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரப்போகுதுன்ட்டு. இது அப்ரைட்டில் இருந்ததுன்னா, நேராக இருந்ததுன்னா ஃபாஸ்ட் மூவிங், ஏதோ ஒன்று வேகமாக வருது. ஓகேவா? பட் இப்போ உள்ள கரண்ட் எனர்ஜியில் தலைகீழ வந்திருக்கு. இது வேகமாக கம்யூனிகேஷன் வரலன்னெலாம் எடுத்துக்க முடியாது. எனக்கு எனர்ஜி எப்படி கனெக்ட் பண்ணுது தெரியுமா? ஏதோ இன்னும் வேகமாக வருது, ஆனால் தேவையில்லாத ஒன்று வந்து வேகமாக வந்திருக்கு. ஓகே, நான் சொல்கிறேன், இப்போ புரியும் பாருங்கள். ஸோ நீங்கள் பிரிஞ்சது வந்து ஏதோ அவசரமாக எதையோ ஒன்று வார்த்தையை விட்டுட்டீங்க, வாய் வார்த்தையை விட்டுட்டீங்க, இல்லை அவசரமாக முடிவு எடுத்துட்டீங்க. நல்ல விஷயத்துக்காக இது வேகமாக வரலை, அதனால தான் தலைகீழ வந்திருக்கு. ஏதோ ஒன்று தப்பாக நடந்திருக்கு உங்கள் 2 பேருக்கு இடையில. வந்து அவசரமாக வார்த்தைகளை யாரோ ஒரு ஆள் வந்து வார்த்தையை கொட்டிட்டீங்க, நீங்களோ இல்லை அவங்களோ. ஏன்னா இது கம்பைன்ட் எனர்ஜின்றதுனால நான் உங்களை மட்டும் குறை சொல்ல மாட்டேன், அவங்களையும் குறை சொல்ல மாட்டேன். யாரோ ஒரு ஆள் வந்து அவசரமாக வார்த்தையை கொட்டிட்டீங்க. ஒரு சிலர் விஷம் மாதிரி கொட்டி இருக்கலாம். ஓகேவா? அது அவங்களா இருக்கலாம், இல்லை நீங்களாக இருக்கலாம். அவசரமாக முடிவெடுத்துட்டீங்க, தப்பான முடிவு எடுத்துட்டீங்க. அதுதான் இந்த ரிவர்சல் காட்டுது. ஓகே, பட் இதுதான் வந்து ஒரு பாசிட்டிவ் சைன். ஸோ இவ்வளோ நடந்துருச்சு, நானும் வந்து பாசிட்டிவாக இல்லை, நானும் மனக்குழப்பத்தில் இருக்கேன், எனக்கு வந்து இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஓல்டு வெர்ஷனை தூக்கி போட ஆரம்பிச்சிட்டிங்கல்ல. ஸோ இதுதான் வந்து தி மோஸ்ட் பாசிட்டிவ் கார்டுன்னு சொல்லுவேன். ஓகே, என்னென்னா கிங் ஆஃப் வாண்ட்ஸ் ஆர் குயின் ஆஃப் வாண்ட்ஸ்னு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து குயினாக இருந்தால் குயின் ஆஃப் வாண்ட்ஸ்னு எடுத்துக்கோங்க, கிங்காக இருந்தால் கிங் ஆஃப் வாண்ட்ஸ்னு எடுத்துக்கோங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்களும் அவங்களும் ஒரு சோல்மேட் கனெக்ஷன். ஓகேவா? ஸோ அதனால் உங்கள் மேலே உள்ள காதல் இன்னும் போகலை. அவங்க இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அது சரி பண்ணுறதுக்கு நீங்கள் 2 பேருமே ட்ரை பண்ணுறீங்க, இல்லை யாரோ ஒரு ஆள் ட்ரை பண்ணுறீங்க. பட் இந்த விஷயம் உங்களுக்கு இடையில உள்ள பிரச்சனைகள் சரி செய்யப்படும். ஓகே, நம்புங்க, முருகனை நம்புங்க, சரி செய்யப்படும். ஸோ இது வந்து யூனிவர்ஸோட மெசேஜ் கார்டு. 4 ஆஃப் கப்ஸ். யூனிவர்ஸுமா தலைகீழ கொடுக்கணும்? சரி, பார்க்கலாம், மீனிங் பார்க்கலாம். இது தலைகீழ இருந்தாலும் எவ்வளோ அழகான கார்டு பாருங்களேன். ஸோ இங்கே ஒருத்தர் வந்து சோகமாக உட்காந்துட்ருக்காரு. ஓகேவா? ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்குது, ஆனால் அதை கவனிக்காமல் சோகமாக எங்கேயோ அந்த 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 வாய்ப்பு, இது வந்து எப்படி எடுத்துக்கலான்னா, நீங்கள் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் 2 பேரும் சேர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தாமல் அப்படி சோகமாக உட்காந்துருக்கீங்க. இது இப்படி வந்துருந்துச்சுன்னா அப்படி தானே மீனிங். ஓகேவா? இது நமக்கு வந்து தலைகீழ வந்திருக்கு. தலைகீழ வந்தால் அப்படியே உள்ட்டா. ஸோ யூனிவர்ஸ் இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கண்ணில் காட்டுச்சு, ஆனால் நீங்கள் பார்க்கல ராஜா. பட் ரிவர்ஸில் வந்ததுனால இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி உங்களோட ஓல்டு வேர்ஷனை தூக்கி போட்டுட்டு உங்களோட புது சாப்டரை பார்க்க போகிறீங்க. இதை வந்து இப்படி சோகமாக இருக்கிறவங்க நீங்கள் யூனிவர்ஸ் காட்ட போகிற வாய்ப்புகளை இந்த பக்கம் திரும்பி பார்க்க போகிறீங்க. எவ்வளோ அழகான கார்டு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? ஸோ இந்த எனர்ஜி எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ணிக்கோங்க. ஐ ட்ரஸ்ட் யூனிவர்ஸ்னு போடுங்க. ஸோ கொஞ்சம் குழப்பங்கள் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் யூனிவர்ஸ் என்ன ஸ்ட்ராங்காக சொல்லுதுன்னா, நான் நிறைய வாய்ப்பு கொடுத்தேன் நீங்கள் மாறுறதுக்கு, நீங்கள் என்ன ஈகோலேயே உட்காந்துக்கிட்டு இருங்க 2 பேரும், நம்பிக்கை எல்லாமே இருங்க, அப்புறம் எப்படி நான் செய்ய முடியும் அப்படின்ட்டு இது வரைக்கும் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்துச்சு. பட் இப்போது
நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களோட எம்பரர் எனர்ஜியில் இருந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் சோகமாக உட்காந்து கீழே குனிஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க யூனிவர்ஸ் கொடுக்குற வாய்ப்பை நீங்கள் இனிமேல் காப்பாற்றி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு என்ன பண்ணணும்? ஓல்டு வேர்ஷனை தூக்கி போடணும் மக்களே, ப்ளீஸ். இது ரீடிங்காக பார்க்காதீங்க. ஆக்சுவலாக ஒரு மோட்டிவேஷன், இதெல்லாம் உண்மைங்க. சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ, எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, சந்தோஷமாக நினச்சிங்கன்னா யூனிவர்ஸ் அந்த சந்தோஷத்தை 10 மடங்காக கொடுக்கும். நீங்கள் ரொம்ப துவண்டு போய் நினச்சிங்கன்னா உங்களோட சோகம் 10 மடங்காக உங்களுக்கு வரும். இன்னும் வரலையே, கிடைக்கலையே, நமக்கு மெசேஜ் வரலையே, இதெல்லாம் நினச்சிங்கன்னா அது அப்படியே இன்னும் டிலே ஆகி போயிட்டே தான் இருக்கும். அதனால் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கணும், நான் மறுபடியும் சொல்கிறேன். அதுதான் இது நம்மளோட வாழ்க்கையோட கருவே. நீங்கள் எந்த வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கை ஏற்கனவே உங்ககிட்ட இருந்தால் எப்படி ஒரு சந்தோஷத்தில் இருப்பீங்க, அந்த சந்தோஷத்தில் இருக்கணும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி அப்படியே உங்களை சுற்றி ஒரு கோல்டன் லைட் வந்து எரியிற மாதிரி நினச்சிக்கோங்க. அப்படியே ரேஸ் அப்படியே உங்கள் உடம்புலேருந்து அப்படியே பாஞ்சு போகுது. ஓகே, நீங்கள் அப்படியே க்ளோ ஆகுறீங்க. அப்படியே சந்தோஷமாக இந்த வீடியோவை முடிச்சுட்டு அதே எனர்ஜியோடு இந்த நாளை வந்து நகர்த்திக்கிட்டு போங்க. எல்லாம் வல்ல இறைவன் முருகன் உங்களுக்கு துணையாக இருப்பார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முருகா அப்பனே ஞான பண்டிதா எல்லாருக்கும் நல்லதை கொடுப்பா. தேங்க்யூ.